நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்க கூலி படத்துடைய டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது எப்பயும் வழக்கம் போல சென்னையில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த வாட்டியும் சென்னையில இருந்தே ஆரம்பிப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கூலி படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வசூலா மட்டும் 2,35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்தே ரிவ்யூலாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெகட்டிவும் நிறைய பேர் சொல்லி அப்படி இப்படிலாம் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இல்லன்ற மாதிரி ரொம்ப கலவையா பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இன்னொன்று இந்த புக் மை ஷோ ரேட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப டம்மியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நேத்தே உங்களுக்கு ஓப்பனிங் ஷோ தவிர மீதி ஷோக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு செகண்ட் நாள்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது தமிழ்நாடு லெவலெல்லாம் கிளியரா தெரியுது. ஸோ 18,40 லட்சம் ரூபாய் தான் 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா நம்ம கூலி படம் வசூல் பண்ணிருக்கு. என்னதான் ரிவ்யூ அப்படி இப்படிலாம் பேசினாலும் இங்க பாக்ஸ் ஆஃபீஸ் குறைஞ்சிருக்கே தவிர இது ஒன்றும் மட்டமான பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது ஒரு சம வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் டே 2ல. அப்புறம் நம்ம ஆந்திரா தெலுங்கானால 9,15 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் இன்னைக்கு ஃப்ரைடே வசூல். ஆக்சுவலி இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இன்னைக்கும் ஒரு ஹாலிடே. ஸோ அதனால இந்த ஒரு வசூல்றது ஒரு நல்ல வசூல் தான். ஆனா இன்னும் கூட பெருசா போயிருக்கலாம். படத்தோட பாதிப்பு வேலை செய்தான்றதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அடுத்ததா கேரளால படம் ரிலீஸ் ஆன 2வது நாள்ல கூட 4,90 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கூலி படம். அடுத்து கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 7,25 லட்சம் ரூபாய் இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆன 2வது நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து நான் வந்து படம் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் சொல்லாம ஷோஸ் அந்த ரிசல்ட் எல்லாம் பேசியிருப்பேன். அதுல கர்நாடகால மட்டும் சென்னையை விட அதிகமான ஷோ தமிழ்ல ஓடிச்சுன்னு சொல்றதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு. இங்க வந்து 9 மணி ஷோ தான் போட்டாங்க. ஆனா அங்க ஸ்பெஷல் ஷோவும் போட்டாங்க. ஸோ அதனால அந்த 5 ஷோ அப்படின்ற மாதிரி அந்த தியேட்டர் கலெக்ஷன்ல நிறைய தேட்டர்ல ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா படுத்தும் போது அங்க ஷோ அதிகமா வந்துருச்சு. நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 3,10 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 2வது நாள்ல கலெக்ட் பண்ணது நம்ம கூலி படம். நார்த் இந்தியால ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. அமீர் கான் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார். என்னதான் கெஸ்ட் ஆபரேஷனாலும் செம வெயிட் கேரக்டர் கடைசியில ஜோக்கர் ஆக்கி வச்சிருக்காங்க. மனுஷன் ஹிந்திலேயே வேற பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கே புரியல. இங்க படம் பார்க்கும்போது என்னடா சொல்றாங்க ஹிந்தி தெரிஞ்ச யாராச்சும் சொல்லிட்டு போங்கடான்ற அளவுக்கு தான் இருந்தது. ஒரு அனுமானமா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் பப்ளிக் ஆடியன்ஸுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? அமீர் கான் வந்து யாரு எதனால வந்தாரு இல்ல வர நாகார்ஜுன் ஒன்று சொல்லிட்டு போறாரு. கதைக்குள்ள போறா சரி ஓகே விடுவோம். அமீர் கானை ஏதோ டம்மி பண்ணி இதுக்கு வந்து உங்களுக்கு சஞ்சய் தத்தே பரவாயில்லைங்க எவ்வளோ. ஆனா அவர் வில்லனா கூப்பிட்டு வந்து ஏமாத்தினார் லோகி. பட் இங்க அமீர் கானை வந்து ஒரு கௌரவ நடிகர் கெஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. சம்பளம் கூட அவர் வந்து எதுவும் இல்லை ஃப்ரீயா நட்புக்காக தான் வந்தாரு. பட் அவரோட மார்க்கெட் ரேஞ்செலாம் வச்சு அந்த ஒரு 15 கோடின்ற அமௌண்ட்டை வச்சு பேசினாங்க. என்னதான் கெஸ்ட் ஆஃபரன்ஸாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் இங்கே வரத்துக்கான அந்த டிராவலிங் அந்த மாதிரி சில செலவுகள் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இது ஒரு தேவையில்லாத கேரக்டரேஷன் தான் சொல்லுவேன். என்னவோ இத்தி பஸ்ல நம்ம அமீர் கானை வச்சு பெருசாக எதிர்பார்க்கலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு காரணங்க வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் தேட்டரில் உட்காந்து பார்த்தா தான் உண்டு. அவரை பார்க்கறதுக்கோசனாச்சு கடைசி வரைக்கும் உட்கார வைப்பான்ற மாதிரி கடைசியில் வச்சாங்களான்ற மாதிரிலாம் தோணுது. சரி ஓவராலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 42,80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணது கூலி படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா மட்டும். நேற்று அதாவது டே 1 கலெக்ஷனுக்கு சன் டிவி வந்து போஸ்டர் எல்லாம் விட்டாங்க. அதுவும் 2 மணிக்கே விட்டாங்க. இன்னைக்கு அதுல 151 கோடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா லெவல்ல நேத்து பாத்தீங்கன்னா 75 கோடி அந்த பாக்ஸ் ஆஃபீஸோட இறக்கம்ன்றது இன்னைக்கு செகண்ட் நாள் ஹாலிடேவா இருந்தாலும் பெருசா தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தா இது இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கும். என்னதான் இருந்தாலும் ஓப்பனிங் தான் ஒரு பெரிய வசூல் வரும். 2வது நாள்ல வரது லீவ் நாளாவே இருந்தாலும் அது வரது பெரிய விஷயம் தான். ரிவ்யூ பாதிக்கப்படுதுன்றது நம்ம இந்த மாதிரி வசூலை வச்சு பார்க்கும்போது லைட்டா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து ஓவர்சீஸ்ல நேத்து பாத்தீங்கன்னா 75 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு. நான் 72 கோடி கொஞ்சம் கம்மியா சொல்லிருப்பேன். மீதெல்லாம் கொஞ்சம் அதிகமா. ஆக்சுவலி அது ரிசல்ட்லாம் வந்து நாளைக்கு நான் போடுறேன் தெளிவா என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. டே 1 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்பெனிக்காரங்க சொன்னது ட்ரேடிங் இதில் சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் கிளியரா வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் இப்பவே வந்துருச்சு. எனக்கு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இது பண்றதுக்கு டைம் இல்ல. சரி ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 54,71 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வசூலா மட்டும். அப்புறம் இந்த டே 2 மொத்த வேல்யூ கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம படத்தை பத்தி பார்த்துருவோம். ஏன்னா படம் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை தான் போயிட்டு இருக்கு. எப்பவுமே பெரிய ஹீரோ படம் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா தான் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காம போகும். சில பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வந்து காழ்ப்புணர்ச்சியில வந்து வேற ஒரு ஃபேனா இருந்து சொல்லுவாங்க. இல்ல இந்த மனுஷனுக்கு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஏன் நடிக்கிறாருன்னு பேசுவாங்க. இந்த மாதிரி தான் நண்டு கணக்கா காலை பிடிச்சி வாரி வாரி தமிழ் சினிமா வந்து நாசமா போச்சுன்றது நல்லா தெரியுது. இந்த படத்துக்கு நான் வசூலுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானே நேற்று 180 கோடி கிட்ட போட்டிருப்பேன். அது வந்து கம்மியா வரும் 10-20 கோடின்றது யோசிச்சேன். அதே மாதிரி அதிகமா போறதுக்கு தான் வாய்ப்பு இருந்து 200 கோடி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலி ஜூனியர் என்டிஆரோட அந்த தேவாரான்ற படமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 170-90 என்னவோ கலெக்ட் பண்ணுச்சு. சோ நம்ம தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் பேன் இந்தியா அது இது பெரிய டைரக்டர் எல்லாம் எடுத்து கேட்டீங்க பண்ணாலும் 151 கோடி தான் வந்திருக்கு. ஆக்சுவலி லியோவை விட அதிகமா போடணும்னு போட்டிருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி வர ஒரு படத்தை ரொம்ப நெகட்டிவ் பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப வார் கூட வந்திருக்கு. வாருக்கு வந்து உங்களுக்கு படம் வந்து அங்க 10 ஜவான்லாம் பார்த்திருப்பீங்க. நம்மால் தான் அட்லி அங்க போய் பண்ணது. ஆனா 1000 கோடி அடிச்சது. அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அப்படி பார்க்கும்போது இங்க கூலியும் ஓகே தான் சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு அந்த சில விஷயங்கள் பிடிக்கல. எனவே இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி எல்லாம் பேசணும் தெரியும் உங்களுக்கு. நான் ரிவ்யூ எல்லாம் பேசினா 10 நிமிஷத்துக்கு மேல பேசுவோன்ட்டு. இங்க நிறைய விஷயங்கள் சொல்லல. ஆனா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். கூலி நார்மலா கமர்ஷியல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற படங்க. இப்போ நம்ம 2வது நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷனா மட்டும் 97,51 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம கூலி படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் அதான் இந்த ஃப்ரைடே வசூல் மட்டும். நேத்து ஒரு 151 கோடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 250 கோடி கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? சான்ஸ் இல்ல, கம்மியா தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை அடிச்சு வச்சிருக்காங்க. சோ அது என்ன மாதிரி வருதுன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம்.